நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 334. இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் கபுட்டோவோட கட்டுப்பாட்டில் இருந்த இட்டாச்சி அவரோட கட்டுப்பாட்டை உடைச்சு வெளியே வர்றாரு. அவரோட ஷரிங்கானை ஆக்டிவேட் பண்ணி அவருக்கு ஒரு ஜென்ஜுட்ஸு போட்டுக்கிட்டாரு. இதுக்கு அவர் பயன்படுத்தின டெக்னிக் கோட்டோ அமட்சுகாமி. ஷிசுய் உயிருக்கு போராடும்போது தன்னோட ஒரு கண்ணை ஈட்டாச்சிக்கிட்ட கொடுத்து இந்த டெக்னிக்கை லீஃப் வில்லேஜை பாதுகாக்க பயன்படுத்துன்னு சொல்லியிருப்பார். அந்த கண்ணை ஒரு காகத்துக்கு பொருத்தி ஈட்டாச்சி வச்சுருந்தார். நருட்டோவை சந்திக்கும்போது நருட்டோவோட உடம்புக்குள்ள அந்த காகத்தை ஈட்டாச்சி அனுப்பினார். எதுக்காகன்னா, ஒருவேளை சாஸ்கே ஈட்டாச்சியோட கண்ணை எடுத்துக்கிட்டு லீஃப் வில்லேஜை அழிக்க வந்தா நருட்டோ முன்னாடி அவன் நிற்கும்போது அந்த காகம் வெளியே வந்து சாஸ்கே மேலே கோட்டோ அமட்சுகாமி டெக்னிக்கை பயன்படுத்தி லீஃப் வில்லேஜை காப்பாற்றணுங்கிறது தான் அவரோட பிளான். ஆனால் இப்போது அதே டெக்னிக் கபுட்டோவோட கட்டுப்பாட்டில் இருந்து ஈட்டாச்சியே காப்பாற்றிருச்சு. இப்போ ஈட்டாச்சி சுதந்திரமானவர். கபுட்டோவோட கட்டுப்பாட்டில் இல்லை, நாகட்டோவும் பக்கத்தில் தான் இருக்கார். அப்போது கபுட்டோ நாகட்டோவை முழுசாக தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இட்டாச்சி கூட சண்டை போட வைக்கிறாரு. நாகட்டோ இட்டாச்சியை ஒரு பெரிய பறவையால் தாக்குறாரு. ஆனால் இட்டாச்சி தன்னோட சூசானோவை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துறாரு. அடுத்து நாகட்டோ ஒரு பெரிய நாயை வரவழைக்கிறாரு. அந்த நாய் மேலே தாக்குதல் நடத்தினா அது பல நாய்களாக பிரிய ஆரம்பிக்குது. இட்டாச்சி தன்னோட அமதராசு பிளேம்ஸை பயன்படுத்தி அந்த நாயை மொத்தமாக எரித்து சாம்பலாக்குறாரு. இன்னொரு பக்கம் நருட்டோவும் கில்லர் பீயும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இட்டாச்சியும் நாகட்டோவும் சண்டை போடுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ண ஓடி வர்றாங்க. நாகட்டோ நருட்டோ மேலே ஷின்ரா டென்சை, அதாவது ஆல்மைட்டி புஷ் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாரு. ஆனால் நருட்டோ தன்னோட டெய்ல்ட் பீஸ்ட் மோடில் இருக்கிறதால அந்த தாக்குதலை சமாளித்து நிற்கிறான். அடுத்து நாகட்டோ கில்லர் பீயை ஒரு பெரிய ராட்சச கையால் பிடிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பீ 8 டெய்ல்ஸோட கைகளை பயன்படுத்தி தப்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ நாகட்டோ நருட்டோவோட ஆன்மாவை உடம்புலேருந்து பிரிக்க முயற்சி பண்ணுறாரு. நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகறான். கில்லர் பி நாகட்டோ மேலே ஒரு டெய்ல்ட் பீஸ்ட் பாம்பை வீசுகிறாரு. ஆனால் நாகட்டோ தன்னோட பிரேட்டா பாத் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த சக்ரா பாமை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிறாரு. இதனால் நாகட்டோவோட உடம்பு பழைய நிலைக்கு திரும்புது. இளமையாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் மாறுறாரு. அவர் முடி கூட பழையபடி சிவப்பாக மாறிடுது. இப்போ நாகட்டோ ரொம்பவே பலசாலி ஆயிட்டாரு. அவரோட முழு சக்தியோடு நிற்கிறாரு. நருட்டோ, கில்லர் பி, இட்டாச்சி 3 பேரும் சேர்ந்து நாகட்டோவை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க. நாகட்டோ, எனக்கு இந்த உடம்பு திரும்ப கிடச்சிருக்கு, இப்போது நான் இன்னும் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் ஒரு பெரிய டெக்னிக்கை பயன்படுத்த போகிறாரு. அதுதான் சீபாக்கு டென்சை, அதாவது பிளானட்ரி டிவாஸ்டேஷன். ஒரு சின்ன கருப்பு பந்தை வானத்தில் உருவாக்கி அதை நோக்கி சுற்றி இருக்கிற பாறைகள், மரங்கள், நிலம் எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய கோல் மாதிரி அது உருவாகுது. நருட்டோ, பி, இட்டாச்சி 3 பேரும் அந்த ஈர்ப்பு விசையால் அதுக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. நருட்டோ, பி, ஈட்டாச்சி 3 பேரும் அவங்களோட சக்தி வாய்ந்த லாங் ரேஞ்ச் அட்டாக்கை ஒரே நேரத்தில் அந்த கருப்பு மையத்தை நோக்கி செலுத்தணும்னு ஈட்டாச்சி சொல்கிறாரு. நருட்டோ அவரோட ரசன் ஷூரிக்கன், கில்லர் பி அவரோட டெய்ல்ட் பீஸ்ட் பாம், இட்டாச்சி அவரோட எசகா பீட்ஸ், இது 3ஐயும் ஒரே நேரத்தில் அந்த மையத்தை நோக்கி தாக்குறாங்க. அந்த 3 சக்தி வாய்ந்த தாக்குதலும் ஒன்றா சேர்ந்து சிபாக்கு டான்சையோட மையத்தை உடைக்குது. அந்த பெரிய கோலமும் உடைய ஆரம்பிக்குது. அந்த இடிபாடுகள்லேருந்து நாகட்டோ கீழே விழும்போது இட்டாச்சி தன்னோட சுசானோவோட கையில் இருந்த டோட்ஸுகா பிளேடால் நாகட்டோவை குத்துறாரு. இந்த டோட்ஸுகா பிளேட் ஒரு ஸ்பெஷலான வாள். இது யாரை குத்துதோ அவங்கள ஒரு ஜென்ஜுட்ஸு உலகத்துக்குள்ளே நிரந்தரமாக சீல் பண்ணிடும். நாகட்டோ அந்த வாளால் குத்தப்பட்டதும் அவரோட உடம்புலேருந்து கபுட்டோவோட கண்ட்ரோல் விலகுது. நாகட்டோவோட சுய நினைவு திரும்புது. அவர் சாகிறதுக்கு முன்னாடி நருட்டோ கிட்ட பேசுகிறாரு. நருட்டோ, நான் எழுதின முதல் புத்தகம் அவ்வளவு சரியாக வரல. நீ தான் என்னோட அடுத்த படைப்பு. உன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் அமைதியை உருவாக்கு. நான் உனக்குள்ளே என்னோட கனவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. கடைசியாக, போயிட்டு வா நருட்டோ
அப்படின்னு சொல்லி முழுசாக மறைஞ்சிடுறாரு. நாகட்டோவை சீல் பண்ண பிறகு இட்டாச்சி நருட்டோ கிட்டேயும் பீகிட்டையும் நான் இப்போ ஏடோ டென்சை டெக்னிக்கை நிறுத்த போகிறேன், அந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நானே அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நருட்டோ, இல்லை நீங்கள் எங்கள் கூட வாங்க, நாங்கள் உங்களை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இட்டாச்சி, இது நான் முடிக்க வேண்டிய வேலை, சாஸ்கே பற்றின விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நருட்டோ சாஸ்கே பற்றி பேச ஆரம்பிக்கிறான். சாஸ்கேவை பழி வாங்கிறதுலேருந்து தடுக்கிறது என்னோட வேலை, நான் தான் அவனோட வெறுப்பை சுமப்பேன், நான் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான். இதை கேட்ட இட்டாச்சிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நருட்டோ சாஸ்கேவை ஒரு அண்ணன் மாதிரி நினைக்கிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் இட்டாச்சிக்கு பழைய ஞாபகங்கள் வருது. சின்ன வயசில் சாஸ்கே எப்படி இருந்தான்னு யோசித்து பார்க்குறாரு. நருட்டோவை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சேன், ஆனால் இப்போ பார்க்கும்போது நீ என்னோட எதிர்பார்ப்பையும் தாண்டி வளர்ந்துருக்க, ஒருவேளை நீ மட்டும்தான் சாஸ்கேவை மாற்ற முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. சாஸ்கேவை என்கிட்ட விட்டுடுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீ அவனை உன் நண்பனாக நினைக்கிற, லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஒரு ஷினோபியா, உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நான் இப்போது ஏடோ டென்சை டெக்னிக்கை நிறுத்த போகிறேன், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எனக்கு ஒரு வழி தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இட்டாச்சி அங்கிருந்து கிளம்புறாரு. நருட்டோ அவரை தடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் கில்லர் பி, அவரை போக விடு, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்யட்டும், அவருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இட்டாச்சி கபுட்டோவை தேடி தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. அவரோட மனசில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், சாஸ்கேவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. நருட்டோவும் கில்லர் பியும் அடுத்ததாக டோப்பியை எதிர்கொள்ள தயாராகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.